உறவுகளுக்கு வணக்கம். துக்ளக் பத்திரிகையோட 54வது ஆண்டு விழா நடந்தது. அதோட ஆசிரியரான குருமூர்த்தி பல விஷயங்களை சொன்னார். அப்போது அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஆகிறத பற்றியும் சொல்லியிருந்தார், ரஜினிகாந்த் அரசியலை பற்றியும் சொல்லியிருந்தார். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். துக்ளக் பத்திரிக்கை அப்படின்றது நம்ம பல பேருக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பத்திரிக்கை தான். இதுக்கு முன்னாடி ஷோ அவர்கள் நடத்தியிருந்தார். அப்போது அவர் இந்த துக்ளக்கோட பத்திரிகையும் துக்ளக்கோடைய ஆண்டு விழா அப்படின்னும் போது இந்த ஷோ அவர்கள் பேச்சை கேட்க பல பேர் திரண்டு வருவாங்க. அவருக்கு பிடிச்சவங்களும் பிடிக்காதவங்களும், அதாவது அரசியல் ரீதியாக அவர் பிடிச்சவங்களும் பிடிக்காதவங்களுக்கும் அவரோட பேச்சு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எப்பயுமே எந்த ஒரு அரசியலையும் நகைச்சுவையாக சொல்ல பார்ப்பார். அதனால் பல பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அரசியலில் நல்ல ஒரு தீர்க்கதரிசியாகவும் நல்ல ஒரு ஆளுமையாக இருந்தார் ஸோ அவர்கள். அதன் பிறகு இப்போது துக்ளக் ஆசிரியராக இருக்கிற ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் என்ன பண்ணார்னா, இப்போ 54வது ஆண்டு விழா கொண்டாடினாங்க. அதில் அவர் மேடையில் பேசினார், பல விஷயங்களை பேசினார். அதில் முக்கியமாக ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தார். அவர் ரஜினிகாந்த் அரசியலில் பெரிதும் ஆசைப்பட்டதாகவும், ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வருவோம், வெற்றி பெற்றாலும் தான் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு அப்போ சொல்லியிருந்தார். அதை இப்போ இவர் நினைவு கூறினார். நினைவு கூறி ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னிடம் சொன்னதாகவும், முதலமைச்சர் படைக்கு ஒரு நல்ல ஐபிஎஸ் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போல நல்ல சிறந்த விளவங்க தான் தமிழ்நாடு தேவை, அவங்க தான் ஒரு முதலமைச்சர் ஆனால் இந்த தமிழ்நாடு மேலும் மென்மையாக வளரும், அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல அதிகாரி தான் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு நான் ஒரு முன்மொழிதமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அதனால் நான் எப்போதும் முதலமைச்சர் ஆக மாட்டேன், போட்டியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற நிலைமை வந்தாலும் நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக இவர்கிட்ட சொல்லிட்டாராம். உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி நீங்கள் முதலமைச்சர் இல்லை, உங்களை தான் நான் முதலமைச்சராக இருக்குன்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் முதலமைச்சர் இல்லைன்னா அப்போ அந்த முதலமைச்சர் பதவிக்கு யாரை வைப்பீங்க, அந்த முதலமைச்சர் பதவி யாருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். உடனே அதற்கு ரஜினிகாந்த் என்ன சொன்னார்னா, குருமூர்த்தியை பார்த்து, உங்களுக்கு ஐபிஎஸ் அண்ணாமலை அவரை பற்றி தெரியுங்களா, ஒரு நல்ல ஒரு ஆளுமையான ஆள், அவரெல்லாம் ரொம்ப சிறந்து விளங்குவார் இந்த மாதிரி நேரத்தெல்லாம், இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு கூட அவருக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அந்த நேரத்தில் குருமூர்த்தி அவர்களுக்கே அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படின்னா ஒரு பேப்பரில் ஒரு பார்த்த இந்த செய்திகளில் பார்த்த ஒரு பேர் தான், அவ்வளோதான், மற்றபடி அண்ணாமலை பற்றி எனக்கு எதுவும் பெருசாக தெரியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் ரஜினிகாந்துக்கு அப்போதே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய அந்த ஆளுமையை பற்றி அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அண்ணாமலையும் ரஜினிகாந்தோட மனசில் பதிகிற அளவுக்கு அந்த ஒரு தாக்கத்தை அவர் செஞ்சுருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஆளுமை இருந்ததால் தான் அந்த நேரத்திலே ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை அவர்களை போல ஒரு நல்ல ஆள் முதலமைச்சராக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இது அண்ணாமலைக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அவர் அப்போ என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடையில் பயன்படுத்தி அவர் எல்லார்ட்டையும் வெளிப்படையாக சொன்னார். அதோட தொடர்ச்சியாகவே என்ன சொன்னாருன்னா, வர தேர்தலுக்கு கூட பாஜக கட்சின்றது பெரிய வாக்குகளை நிறைய இடத்துல வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். சில இடங்களில் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் பல இடங்களில் 2வது இடம் வர்றதுக்கு பெரும் வாய்ப்பு இருக்குது, அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்சியாக பாஜக வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொன்னார். துக்ளக் பத்திரிகை எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாஜக சார்ந்து தான் இருக்கும். அது நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கலாம். பாஜக அவங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே இருந்திருக்கும். ரஜினிகாந்த் கூட தமிழ்நாட்டில் பாஜகவோட ஆட்சி பிடிக்க தான் ரஜினிகாந்தோடைய ஆதரவே பிடிக்குது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள் விமர்சனம் பண்ணோம். இவர் இருந்தால் கூட அந்த பிஜேபியோட ஒரு பக்கம் கைக்கூலி தான் இருந்திருப்பார். இது நம்ம எல்லாருக்குமே, அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வெளிப்படையாக எல்லாருமே தெரியும். இவரோட செயல்பாடுகள் பல நேரங்கள் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரலனா கூட பிஜேபிக்கு தான் ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா குருமூர்த்தி அவர்கள் ரஜினி தான் அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை இவர் சொல்லலைன்னா நான் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளிப்படையாக அறிக்கை விட்டுருக்கலாம். ஆனால் ரஜினி தரப்பில் அந்த மாதிரி எந்த ஒரு அறிக்கையும் விடலை. அப்போது இந்த நேரத்தில் அதுக்கும் பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்து ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா பாஜகவில் கட்சியில் இருந்து இவர் முதலமைச்சர் ஆக முடியலாலும் பாஜக கட்சியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஆகிறத இவர் வரவேற்கிறாரு. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க,
இந்த ரஜினிகாந்தோட அரசியல்ன்றது இந்த பிஜேபியோட அரசியலாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள்ன்றதுங்க ரொம்ப நல்ல ஒரு மனுஷனாக இருந்தாங்க. அந்தளவுக்கு இருந்தும் அந்த அண்ணாமலையோட தாக்கம் என்ன அப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இதை அவர் பெருமையாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் கூட இந்த ஆகச்சிறந்த அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு இப்போ சொல்ல போனால் கூட சகாயம் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு அதிகாரியாக இருந்து ஒரு பிரச்சனை வரதால மாவட்ட ஆட்சியர் பதவியே விட்டுட்டு வெளியே வந்துட்டார். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி சகாயம் அவர்கள். அந்த ஒரு நபரை கூட சொல்லியிருக்கலாம் இவர். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த பாஜகவுக்கு யார் துணை போகிறாங்களோ அவர் ஒரு தடவை சொல்லிட்டாரு, ஒரு அதிகாரி வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பாஜக வந்ததால் உடனே இவர் பாஜக இருக்க அண்ணாமலை தான் ரஜினி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அதை விட ஆகச்சிறந்த மனிதர் சகாயம் இருக்கார்ல, அவருக்கு ரஜினிகாந்த் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல. ஆனால் பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்னா ரஜினிகாந்த் அவர்கள் முழுக்க ஒரு பிஜேபியோட மருமுகம் தான். அரசியல் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியோட கையும் ரஜினிகாந்தோட கையும் எப்போ ஒன்றா சேர்ந்து தான் இருக்கும். பிஜேபியோட நம்பி தான் ரஜினிகாந்த் இருக்காரு, ரஜினிகாந்த் நம்பி தான் பிஜேபி இருக்குது. அந்த மாதிரி தான் தொடர்ந்து வந்திருக்காங்க. இப்போ அவரோட ஆதரவு நிலைப்பாடுன்றது கண்டிப்பாக பிஜேபிக்காக தான் இருக்கும். அதன் முன்மொழி தான் துக்ளக் பத்திரிகை நிகழ்வில் கூட குருமூர்த்தி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்னதான் இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாலும் மக்கள் தேர்தலப்போ பாஜகவோட மதிப்பு எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிடுறாங்க. பார்க்கலாம் வர தேர்தலில் ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிடுவாங்க. அண்ணாமலை முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொன்னதா இந்த குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.